அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். பத்திரிகையாளர் மணி அவர்கள் பாத்தீங்கன்னா தற்போது திருமாவளவன் நம்புறதை விட ஸ்டாலின் பாத்தீங்கன்னா சீமானை நம்பிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி விஷயத்தை சொல்லியிருக்காரு. இது குறித்து இந்த வீடியோ முழுமையா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் முழுக்க சீமானை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காகவே உருவாகி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஏகப்பட்டது அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கணும். என்னதான் ஆளுங்கட்சியாக திமுக கட்சி இருந்தாலும் தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சி இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாகவே அதிகமாகிட்டே போறாங்க. குறிப்பாக சமீபத்தில் கட்சி ஆரம்பிச்ச விஜய் கூட பாத்தீங்கன்னா மேடையில சீமானை தாக்கி பேசினதும் அதற்கு பிறகு அவங்கள மாதிரி நாங்க கத்திட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு முழுக்க சீமானையும் நாம் தமிழ் கட்சியும் எதிர்க்கணும் அப்படின்ற போக்குலயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே பாத்தீங்கன்னா இயங்கிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த வகையில தான் தற்போது பத்திரிகையாளர் பாண்டிய அவர்களுடைய நேர்காணல நெறியாளர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக கட்சியை எதிர்க்கிறத விட நாம் தமிழ் கட்சி தான் அனைவருமே எதிர்க்கிறாங்களே, இதற்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு. அதற்கு பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொல்லியிருந்த ஒரு பதில் நம்ம அனைவருமே ஆச்சரியப்பட வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மனுஷன் நேராக என்னென்ன பண்றான், என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுனாலேயே அனைவருமே சீமானை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும், குறிப்பாக சீமான் பாத்தீங்கன்னா அவருடைய கோபத்தை நேராகவே காட்டுறதுனாலேயே அவருக்கு இவ்வளவு ஹேட்டர்ஸ் உருவாகி இருக்காங்க. நம்ம அனைவருமே நடிச்சாதான் அரசியல்வாதி அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டோம். அதனாலதான் சீமான் ரொம்பவே தனிச்சு தெரிகிறாரு, ரொம்ப வித்தியாசமாக தெரிகிறாரு அப்படின்னும், அவர் ஆக்ரோஷமாக பேசுறது தான் தப்பு அப்படின்னா மாற வேண்டியது சீமான் கிடையாது, நம்மளுடைய மனநிலைமை தான் அப்படின்னு முழுக்க சீமானுக்கு சாதகமாகவும் சீமானுடைய அரசியல் எந்த அளவுக்கு மக்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காகவும் பத்திரிகையாளர் மணி அவர்கள் பேசியிருக்கிறது உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளவு காலம் சீமானை கடுமையாக விமர்சித்த ஒரு நபராக பத்திரிகையாளர் மணி இருக்கும்போது திடீரென சீமான் அவர்கள் பக்கம் அனைவருமே எதிராக திரும்புற நேரத்தில் பத்திரிகையாளர் மணி இப்படி ஆதரவாக பேசியிருக்கிறது அனைவர் மத்தியிலுமே மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.